ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, நிச்சயமாக நான் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, கணவரே நான் வஃபாத்தான பிறகு நீங்கள் தான் என்னை குளிப்பாட்டணும், நீங்கள் தான் என்னை குளிப்பாட்டணும், நீங்கள் தான் என்னை கஃன் இடணும், நீங்கள் தான் என்னை ஜனாசாவை தொழு வச்சு என்னை அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூணும் சொல்லிட்டு சொன்னாங்க, நான் இறந்து போன பிறகு நான் ஒரு வசியத்தை உங்களுக்கு பண்ணுறேன். அந்த வசியத்தை என்னென்னா, அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு பேப்பர், ஒரு காகிதம் இருக்குது, ஒரு காகிதம் ஒரு எழுத்து வடிவத்தில் ஒன்று இருக்குது. அதை தயவு செய்து எடுத்துகிட்டு நான் வஃபாத்தான பிறகு என்னுடைய கபூரோடு சேர்ந்து வச்சிடணும்னு சொல்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. உடனே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. இல்லை, அது ரகசியம், அது எனக்கும் அல்லாவுக்கும் உள்ள ரகசியம்னு சொல்கிறாங்க. இல்லை அதை எனக்கு சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே சொன்னால், அது சிஃபாரிசு லெட்டர். மறுமை தானத்தில், மறுமையில் மஹ்ஷருடைய தினத்தில் அல்லாஹு தாலா இந்த உம்மத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தா, உம்மத்துக்காக சிஃபாரிசு செய்யக்கூடிய மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுத்திருந்தான். அந்த வாக்குறுதியினுடைய எழுத்து வடிவம் தான் அது என்னுடைய கபூரோடு இணைத்து வைக்கணும். எல்லா நிலையிலும் அவங்களுடைய வாழ்க்கையை அன்பாக, பாசமாக, நேசிக்கக்கூடியவர்களாக, மக்களை அரவணைக்கக்கூடியவர்களாக. அவ ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் கணவரன் மீது அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கும். மூன்றாவது மிக முக்கியமான அந்த பண்பு ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹுவுக்கு குழந்தை வளர்ப்பு. குழந்தைகளை எப்படி வளர்த்தாங்க? ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகும்போது 632, 620 எனக்கு ஞாபகம் இருக்குது, 625, 626 ஹஜரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் 2 பேரும் பிறந்தாங்க. நபி வஃபாத் ஆகும்போது அவங்களுக்கு வயசு 6லிருந்து 7 வயசு. ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 6 மாதத்தில் ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு வஃபாத் ஆகிறாங்க. இது ரசூலுடைய மிகப்பெரிய வாக்குறுதி. நான் சொன்னேன், நான் மௌத்தான பிறகு என்னை சந்திக்கப்படக்கூடிய முதல் நபர் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சந்தோஷமாக அவங்க வஃபாத் ஆகும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க. அப்போ வயசு வெறுமனே 7 வயசுலேருந்து 8 வயசு தான் இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க அந்த வயசில் தான் ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு வஃபாத் ஆகிறாங்க. அந்த வயசுக்குள்ளே எப்படி வளர்த்தாங்க, குழந்தைகளை எப்படி வளர்த்தாங்க? இப்னு கசீர் ரஹ்மத்துல்லா, ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லா போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் இந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஹஜரத் அலி ரலியல்லாஹு சொல்கிறதாக ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. ஒரு குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், குழந்தைகளுடைய வளர்ச்சிங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. குழந்தைகளை சரியாக வளர்த்தால் மட்டும்தான் ஒரு சிறந்த சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். அது ஆண்கள் அந்த குழந்தை வளர்ப்பை சரியாக செய்ய முடியுமா அப்படிங்கிறத விட அதில் மிக முக்கியமான தகுதி வாய்ந்த மக்கள், தாய்மார்கள், பெண்கள் நீங்கள் தான். குழந்தைகளை திட்டமிட்டு வளருங்க. எப்படி குழந்தைகளை வளர்க்கணும்? ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலிருந்து மூன்றாவதாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் குழந்தை வளர்ப்பு. குழந்தைகள் மீது எவ்வளவு கவனம் செலுத்தணும், அவங்க மீது எவ்வளவு அன்பை வெளிப்படுத்தணும், அவங்கள எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கணும், அவங்களுக்காக நம்ம எப்பப்பெல்லாம் துவா செய்யணும் அப்படிங்கிறத தாய்மார்கள் தயவு செய்து நீங்கள் விளங்கிக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், குழந்தைகளுடைய உருவாக்கத்திற்கு நீங்கள் பெருசாக படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய பெரிய படிச்சிருக்கணும், பெரிய டிகிரி வாங்கியிருக்கணும், பெரிய பெரிய இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு அட்டென்ஷன், கொஞ்சோண்டு முயற்சி, கொஞ்சோண்டு அவங்களுக்காக வேண்டிய துவா, ஒரு சின்ன துவா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த குழந்தைகள் ஒரு சிறந்த ஆளுமைகளாக மாறுறாங்க. இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், நம்முடைய குழந்தைகளை எப்படி உருவாக்கணும்? குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கலை. ஒரு குழந்தை பிறந்து 6 மாதத்துலேருந்து அந்த குழந்தையினுடைய 6 வயசுக்குள்ள அந்த குழந்தைகளை ஒரு தாய், ஒரு தந்தை எப்படி வளர்க்கணும்னா, அது பாசிட்டிவ் ரோல் மாடலில் வளர்க்கணும். ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்னா என்ன பாசிட்டிவ் ரோல் மாடல்னா, அந்த 6 வயசு வரையும் குழந்தைகளுக்கு பேச தெரியாது. ஆனால் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம், நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத அப்சர்விங் பண்ணக்கூடிய பவர் குழந்தைகளுக்கு அதிகம். அதனால தான் தமிழ் இலக்கியங்கள் சொல்லுவாங்க, 5ல் விளையாதது 50ல் விளையாது. இப்போ அந்த ஏஜ் இருக்குதுல்ல, அந்த 6 மாதத்துலேருந்து ஒரு குழந்தையினுடைய 6 வயசு வரைக்கும் குழந்தைகளுடைய நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய மூளையில் நியூரான்ஸ்னு ஒன்று இருக்குது. நியூரான்ஸ் அதான் பிளிங்க், லைட் எரியிற மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் அறிவை கேப்சர் பண்ணும், நாலேஜை டெவலப் பண்ணும். அந்த நியூரான்ஸ் அப்படிங்கிறது 90% எப்போ வேலை செய்யும்னா, ஒரு குழந்தையினுடைய 6 வயசுக்குள்ளே தான் வேலை செய்யுமா. 6 வயசுக்கும் உள்ள பிறகு அந்த 90 நியூரான்ஸுங்கிறது குறைஞ்சு வந்துடும். அதனால தான் 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஏஜில் ஒரு பெற்றோர்கள், குறிப்பாக ஒரு தாய், ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, நேர்மறை சிந்தனைகளை கொடுக்கணும். அத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாங்க,
அத்தாவுக்காக நம்ம துவா செய்யணுமா இல்லையா? துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு அத்தா அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லணும்? அம்மா நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதிகாலை எழுந்திருக்கிறாங்க, சாப்பாடு செய்கிறாங்க, நம்மளை கவனிச்சுக்கிறாங்க, நமக்கு வந்து எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம துவா செய்யணுமா இல்லையா? அவங்கள்ட்ட அன்பாக நடந்து கொள்ளணுமா இல்லையா? அப்படிங்கிற வார்த்தை ஒரு அத்தாட்டிருந்து பிள்ளைகிட்ட போகணும், ஒரு அம்மாட்டிருந்து பிள்ளைகிட்ட வரணும். ஆணை உயர்வாகவும் பெண்ணை தியாகையாகவும் அந்த குழந்தைக்கு நம்ம காட்டியே தீரணும். ஆனால் இன்னைக்கு நமக்கு அப்படி செய்யறதே இல்லை. இன்னைக்கு உளவியல் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க, உலகத்தில் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சமூகம் வளர்ந்துருச்சு, எல்லா கையிலையும் ஃபோன் வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, எல்லாம் வளர்ந்துருச்சு. ஆனால் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு தெரியலைங்கிறான், ஒரு குழந்தையை எப்படி உருவாக்கணும்னு தெரியலைன்னு சொல்கிறான். நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி நம்முடைய பிள்ளைங்க தான். இந்த உலகத்தில் நான் உதாரணத்துக்கு இப்போ நான் மௌத்தா போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் மௌத்தா போனால் 3 ஹவர்ஸில் என் வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடும், என் வீட்டுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நாள் 2 நாளில் என்னை அடக்கம் செஞ்சுருவாங்க. அதிகபட்சம் ஒரு 10 நாள் என் நண்பர்கள் என்னை மறந்துடுவாங்க. ஒரு 2-3 மாதத்தில் என் பிள்ளைங்க என்னை மறப்பாங்க. அதிகபட்சம் 1 வருஷம் என் மனைவியும் என்னை மறந்துடுவாங்க. நினைப்பு இருக்கும், அதுக்காக வேண்டி அதிலேயே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நினைப்புக்கு குறையும், வேறு நினைப்பை நோக்கி நகர்ந்துருவாங்க. 1 வருஷத்துக்குள்ள கலீல் நான் இருந்தேங்கிறத எல்லாரும் மறந்துடுவோம். ஆனால் நாம் இந்த உலகத்தில் இருந்தோங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி நம்முடைய பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்களை சரிவர வளர்க்குறோமா? அந்த பிள்ளைங்களை சரிவர கேர் பண்ணுறோமா? அந்த பிள்ளைங்களுக்கு சரிவர தீன குர்ஆனை கொண்டு போய் சேர்க்குறோமா? உங்களை மாதிரி பாரம்பரியமான ஊர்கள், நீடூர் அப்படிங்கிறது பெரிய பாரம்பரியமான ஊர், நிறைய உலமாக்கள், நிறைய சீதேவிகள், நிறைய நல்ல நல்ல மக்கள் வாழ்ந்த ஒரு பகுதி இது. இப்போ நாம் நம்மளுடைய ஜெனரேஷனை எப்படி உருவாக்கிக்கிட்டு இருக்கோம்? பயான்கள் நிறைய கேட்குறோம், நிறைய பயான்கள், யூடியூப்பை திறந்தா நெட்டை திறந்தா பயான்கள் கொட்டுது. ஆனால் வாழ்க்கையில் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்? வாழ்க்கையில் எதையாவது ஒன்று எடுத்துக்கொண்டு பயணிக்கிறோமா? ஏதாவது ஒரு இலக்கோடு பயணிக்கிறோமா? ஒரு பெரும் புரட்சியாளர்களை, சிந்தனைவாதிகளை, உலமாக்களை, மிகப்பெரிய ஆலிம்களை நான் என்னுடைய வயிற்றிலிருந்து பெற்றெடுத்து நான் உருவாக்க போகிறேங்கிற ஒரு நீண்ட இலக்கு நம்மள்கிட்ட இருக்குதா? அப்படின்னா ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு நான் சொல்கிறேன், ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் தாய்மார்கள், அதிகமான சகோதரிகள் தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க, தயவு செய்து வாழ்க்கையில் ஒரு இலக்குகளை உருவாக்குங்க. நாம் சாதாரண நிலையில் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய குழந்தைகள் சமூகத்தினுடைய உச்சத்துக்கு வரலாம். அதற்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய துவா, உங்களுடைய இன்வால்மெண்ட், உங்களுடைய நேர்மை மிக முக்கியமானது. அதனால் முதல் நிலை 6 மாதத்திலிருந்து ஒரு குழந்தையினுடைய 6 வயசுக்குள்ள அது பாசிட்டிவ் ரோல் மாடல், நேர்மறை சிந்தனைகளை கொடுங்க. அத்தா எப்படி தொப்பி வைக்கிறாங்க, அம்மா எப்படி மக்கன்னா போடுறாங்க, புர்கா போடுறாங்க, தாதி எப்படி வந்து எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாங்க, தாதா எப்படி பள்ளிவாசலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத குழந்தைகள்கிட்ட அடிக்கடி காட்டுங்க. சின்ன சின்ன ஹிதமத்துகள் செய்ய வைங்க வீடுகளில். தாதிக்கு தண்ணி மத்தி கொடுக்க சொல்லுங்கள், தாதாவுக்கு செப்பல் எடுத்து போட சொல்லுங்கள், முசல்லா விருத்து வைக்க சொல்லுங்கள், உணவுகளை பரிமாற சொல்லுங்கள். குறிப்பாக வீட்டில் உள்ள மூத்தவங்களுடைய துவாக்களை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், சில விஷயங்களை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் அதனுடைய பாதிப்புகள் மிக பெருசு. தயவு செய்து குழந்தைகளை கண்காணித்து, ரொம்ப முக்கியமாக பாசிட்டிவ் ரோல் மாடல் குழந்தைகள்கிட்ட. எனக்கெல்லாம் எல்லாம் ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும் போது எங்கள் அம்மா அநேகமாக அவங்க வாழ்க்கையில் நிறைய நாள் தஹஜ்ஜத் தொழுதுருவாங்க. தஹஜ்ஜத் தொழுதுட்டு என்னை மதரசாவுக்கு அனுப்புவாங்க. அனுப்புறதுக்கு முன்பதாக எங்கள் அம்மாவுக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. குரானே இப்போ தான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ குரானும் ஓத தெரியாது. மக்தபுக்கு போகிறதுக்கு முன்பதாக பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அல்ஹம்து சூரா, குல் சூரா சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுத்துட்டு சொல்லுவாங்க, அத்தா நான் இன்னைக்கு 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன், உங்களுக்காக நான் துவா செஞ்சேன், நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு வாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த வயசில் நமக்கு புரியலை, 5 வயசு 6, நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு 5-6 வயசில். ஆனால் இப்போ தான் அது விளங்குது. ஒரு தாயினுடைய துவா இருக்குதுல்ல, அது அல்லாஹ்வை நேரடியாக போய் அடையுது. ஒரு தந்தையுடைய துவா இருக்குல்ல, அது அல்லாஹ்வை நேரடியாக போய் அடையுது. ஒரு அம்மா, ஒரு தாயினுடைய அந்த குழந்தையினுடைய இணைப்பு, அந்த குழந்தைகளை அல்லாஹ்வோட இணைக்கணுங்கிற உணர்வு தான் ஒரு சமூக மாற்றம். மாற்றம் சும்மாலாம் நிகழ்ந்துறாரு. மாற்றம் வந்து எல்லாரும் போராடி கொடி பிடிச்சி கத்தனா மாற்றம் நிகழ்ந்துறாரு. மாற்றம் என்பது என்னிடத்திலிருந்து உருவாகணும், வீட்டிலிருந்து உருவாகணும், மஹல்லாவிலிருந்து உருவாகணும், ஊரிலிருந்து உருவாகணும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் உருவாக தான் சமூக மாற்றம் ஏற்படும். அதனால் தயவு செய்து குழந்தைகளை அந்த ஏஜில் 6 வயசுக்குள்ள நல்ல பாசிட்டிவ் ரோல் மாடல், நல்ல நேர்மறையான சிந்தனைகளை கொடுங்க. இங்கே வந்திருக்கிற எல்லா தாய்மார்களும் ஒரு உறுதி கொள்ளுங்க,
என்னுடைய குழந்தை 6 வயசுக்குள்ள குர்ஆனை பார்த்து முறைப்படி ஓதத் தெரிந்த குழந்தையாக நான் மாற்றுவேன் அப்படிங்கிறத வாழ்க்கையில் ஒரு உறுதி கொள்ளுங்க. பயான்களை கேட்டு நகர்ந்துடக்கூடாது. என் வாழ்க்கையில் என்ன உறுதி, என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை இம்ப்ளிமெண்ட் செய்ய போறேன். எவ்வளோ பெரிய மிக முக்கியமான காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். இந்த காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான பகுதி நம்முடைய குழந்தைகளை தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக உருவாக்குங்க. விட்டுறாதீங்க. ஏதோ வரட்டும், எப்படியோ போகட்டும், விட்டுறாதீங்க. ரொம்ப கொஞ்சம் அவங்கள கேர் பண்ணுங்க, அட்டென்ஷன் பண்ணுங்க. படுக்கும் போது பக்கத்தில் உட்காருங்க, எழுந்திருக்கும் போது பக்கத்தில் உட்காருங்க. சின்ன சின்ன வார்த்தைகளை பேசுங்க, கதை சொல்லுங்க. நபியினுடைய வாழ்க்கை, ரசூலுடைய வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. ஒதுக்கிறாதீங்க. நம்ம பிஸியாக இருக்கோம், நாங்கள் டிவி பார்க்குறோம், நாங்கள் நாடகம் பார்க்குறோம், நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை ஒதுக்கிறாதீங்க. அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னா, நான் வயதான பிறகு அந்த குழந்தைகள் நம்ம பக்கத்தில் கூட வராமல் போயிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் ரொம்ப சாதாரணமாக சொல்ல, நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்கிறேன். பல இடங்களில் பார்க்குறோம். இன்றைக்கி அறிவு, செல்வம் எல்லாம் மிகச்சிருச்சு. அன்பு, பாசம், பற்று, மன்னித்தல் எல்லாம் குறைஞ்சி போச்சு. அது எங்கிருந்து வரும்னா, ஒரு தாயினுடைய வார்த்தைகள்லேருந்து தான் வரணும். ஒரு தாயினுடைய மடியிலிருந்து தான் வரணும். ஒரு தாயினுடைய வாழ்க்கையிலிருந்து தான் குழந்தைகளுக்கு மாறும். அதனால் ஒரு தாய் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி சமுதாய வளர்ச்சியில். உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், நாடார் சமூகம். நாடார் சமூகத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாடார் சமூகம் 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா, தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நாடார் சமூகம் இந்தியாவுடைய வளர்ச்சியில் 50%க்கு காரணம். நான் ஒரு மீட்டிங்கில், ஒரு ஃபேமிலி டெவலப்மெண்ட் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். ஒரு 200 ஃபேமிலிஸ் கலந்துக்கிட்டாங்க. அதில் நாடார் சமூகத்தினுடைய ஃபேமிலிஸ். அதில் நான் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லெக்சரிங் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ என் பக்கத்தில் இருந்தார் சரவணகுமார். அவர் ஒரு IAS ஆஃபீஸர், நாடார் ஆக்சுவலாக. அவர் என்னிடத்தில் கேட்டார், அஹ்மத், நாங்கள் எவ்வளவு கீழ்நிலையிலிருந்து இப்போ எவ்வளவு வளர்ச்சி அடைந்த சமூகமாக மாறிட்டோம். எந்த அளவுக்கு கீழ்நிலையில் இருந்தால், அவங்க பெண்கள் மேலாடை போடக்கூடாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி காலில் செருப்பு போடக்கூடாது, ஆண்கள் தோளில் துண்டு போடக்கூடாது. கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கினாங்கன்னா அந்த காசை கழுவி தான் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பின்தங்கிய சமூகமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளர்ச்சி. அதுக்கு காரணத்தை அந்த நம்பர் சொல்கிறாரு என்கிட்ட, கடந்த 40 வருஷமாக எங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் எங்கள் பெண்கள் மட்டும்தான் சொன்னார். குறிப்பாக எங்கள் தாய்மார்கள். கடந்த 40 வருஷமாக அதிகாலை 4 மணிக்கு எங்கள் பெண்கள் எழுந்திருக்கிறாங்க. அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருச்சு வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணி எங்களை எழுப்பி படிக்க வச்சு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு படிக்க தெரியாது, ஆனால் பக்கத்தில் டீ போட்டு உட்காந்துக்குவாங்களாம். நீ படிக்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் படிச்சுக்கிட்டே இருப்போம். 4 மணிக்கு எழுந்திருச்சு அதுக்கடுத்து கணவரை எழுப்பி வேலைக்கு அனுப்பி, பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி, திரும்பி எங்கள் அம்மாக்கள், எங்களுடைய தாய்மார்கள் சொல்கிறாங்க, தாய்மார்கள் கல் உடைக்கிறது, விவசாயத்துக்கு போவாங்க. போயிட்டு திரும்பி நாங்கள் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்பதாக வீட்டுக்கு வருவாங்க. வந்து எங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபோட்டோ என்கிட்ட காட்டினார். அவங்க அம்மாவுடைய கையை காட்டினார். அவங்க அம்மாவுடைய கையை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்காரு. நான் இன்றைக்கி சமூகத்தில் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். ஒரு பெரிய அரசாங்க துறையில் நான் இருக்கிறேன். நான் படிக்கிற காலத்தில் எப்பெல்லாம் நான் சடைவடைவனோ அப்போல்லாம் எங்கள் அம்மாவுடைய கையை எடுத்து நான் ஃபோட்டோவில் பார்த்துக்குவேன். அந்த கையை அப்படியே காட்டினார். கையெல்லாம் காப்பு காய்ச்சி கிடக்கு, கருப்பு கருப்பா சொல்கிறாரு. எங்கள் அம்மா கல் உடைச்சி தான் என்னை படிக்க வச்சாங்கங்கிற. கல் உடைச்சி தான் என்னை படிக்க வச்சாங்க. இந்த 40 ஆண்டு வளர்ச்சியில் எங்கள் தாய்மார்களுடைய பங்களிப்பு, எங்களுடைய பெண்களுடைய பங்களிப்பு, தியாகம் மிக பெருசுன்னு சொன்னார். அவ்வளோ பெரிய மீட்டிங்கில், அவ்வளோ பெரிய ஃபேமிலி மீட்டிங்கில் சொல்கிறார். அதே மாதிரி தான் ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியில் தயவு செய்து பெண்கள் உங்களுடைய பங்களிப்பை கொண்டு மட்டும்தான் ஒரு சமூக மாற்றம் ஏற்படுமே தவிர, வேற எவ்வளோ பெரிய புரட்சி, எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய கொடிபிடிச்சல் பண்ணாலுமே வீட்டில் நீங்கள் மாறாத வரை, குழந்தைகளை இலக்குகளோடு உருவாக்காத வரை, ஒரு சமூக சிந்தனையுள்ள பெண் சமூகமாக மாறாத வரை, அல்லாஹோடு, அல்லாஹுடைய ரசூலோடு, குர்ஆனோடு இணையாத வரை ஒரு சமூக எழுச்சி ஒருபோதும் ஏற்பட போகாது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய இந்த குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளோடு இணைப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 2வது பகுதி 7 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும்னா, அஸ் எ மாஸ்டராக வளர்க்கணும். குழந்தைகளை கண்காணித்து வளருங்க. எங்கே போகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, நண்பர்கள் யார், நண்பர்கள் வீடு யார், வீடு எங்கே இருக்குது, டீச்சர்ஸ் யார், உஸ்தாதுகள் யார், டீச்சர்ஸ் யார், அவங்க என்ன பாடம் நடத்துகிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு தாய் தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து உங்கள் பேக்கை செக் பண்ணுங்க, பிள்ளைங்களுடைய பேக்கை செக் பண்ணுங்க. ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, 12 வயசு வரையும் தான் ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் மீது கண்ணியம் கலந்த ஒரு மரியாதை, பயம் இருக்கும்னு சொல்லுது. 12 வயசு வரையும் தான் அந்த கண்ணியம் கலந்த மரியாதையும் பயமும் இருக்கும்.
13வது வயது வந்துருச்சுன்னா, ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, 13வது வயது வந்துருச்சுன்னா அந்த குழந்தைகள் தனிமையை விரும்ப ஆரம்பிப்பாங்க. கட்டுப்படுதல் அப்படிங்கிறது மாற்றமடையும், சுதந்திர எண்ணங்கள் அதிகமாகும், உடல் வாகுகள் மாறும், வார்த்தைகள் தடித்து போகும், குரல்கள் வெடிக்கும். எல்லா நிலையிலையுமே நான் சுயமாக வாழ முடியுங்கிற எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும். நீ 12 வயதுக்குள்ள குழந்தைகளோடு ஒரு பெற்றோர்கள் பாண்டிங்கை நீங்க ஏற்படுத்தல, ஒரு இணைப்பை ஏற்படுத்தல, உங்களுக்குள்ள ஒரு சரியான பந்த பாசம் உருவாகலைன்னு சொன்னா அப்புறம் நீங்க எத்தனை வயசானாலும் அந்த குழந்தைய உங்களால மாற்றவே முடியாது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் விளங்கிக்கணும். அதனால் 7 வயதிலிருந்து 12 வயதுக்குள்ள நல்ல கண்காணிக்கக்கூடிய பெற்றோர்களாக இருங்க. மொபைலில் என்ன பார்க்குறாங்க, வீடுகளில் தனி ரூம் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துருந்தா ரூம் கொடுங்க, ஆனால் கதவு போடாதீங்க, திரை மட்டும் போடுங்க. தனியாக ரூமில் லாக் பண்ணிட்டு இருக்கிறத அனுமதிக்காதீங்க. இன்றைக்கி சோசியல் மீடியா மிக மோசமான ஒரு மோசமான வலை பின்னல்களுக்குள்ள சமுதாயம் மாட்டிக்கொண்டிருக்கு. சாதாரண விஷயம் இல்லை இது. இஸ்லாமிய முஸ்லீம்கள், நான் முஸ்லீம்கள், ஹிந்துக்கள், கிறிஸ்துவர்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி நகருதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. 4 விதமான ப்ராப்ளத்துக்குள்ள நம்ம குழந்தைகள் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல தாய்மார்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன ப்ராப்ளத்துக்குள்ள இந்த குழந்தை சமுதாயம் மாட்டுது, நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாட்டுறாங்க. 4 விதமான ப்ராப்ளம் சொல்றாங்க. ஒன்று கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க பார்க்குற படங்கள், அவங்க பார்க்குற நாடகங்கள், வெப் சீரியஸ், நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம், அவங்க விளையாடுற கேம்ஸு எல்லாமே ஒரு விதமான மன அழுத்தத்தை அவங்கள உள்ளாக்குது. அவங்க போடுற ஃபேண்ட்டு, அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, அது ஆண் குழந்தை பெண் குழந்தைலாம் கிடையாது, எல்லா குழந்தைகளும் அதில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மீட்டெடுக்கிறது முடியாது, ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. சமீபத்தில் ஆய்வுகள் சொல்லுது, தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 24% இஸ்லாமிய இளைஞர்கள் ட்ரக்ஸ் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி மீட்டெடுக்க போகிறோம்? சமுதாயத்தை எப்படி மீட்டெடுக்க போகிறோம்? அதுக்காக என்ன திட்டம் வச்சிருக்கிறோம்? எதை நோக்கி நம்ம நகர்ந்து போகிறோம் அப்படிங்கிறத தாய்மார்கள் தயவு செய்து இது ஆண்களால் செய்ய முடியுமா அப்படிங்கிறத விட என்னுடைய தாழ்மையான ரிக்வஸ்ட், தாய்மார்கள் அது உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். நீங்கள் வளர்ப்பதை கொண்டு, உங்களுடைய பார்வையை கொண்டு, உங்களுடைய துவாக்களை கொண்டு தான் மாற்றங்கள் ஏற்படுமே தவிர வெறுமன சமூகம் வீழ்ந்து போச்சு, சரியில்லை, இளைஞர்கள் சரியில்லை, பெண்கள்லாம் ஓடி போகிறாங்க, ஆண்கள்லாம் கெட்டு போகிறாங்க அப்படின்னு பேசி எந்த புண்ணியமும் இல்லை. அதுக்கு என்ன தீர்வு? அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அது இது போன்ற பாரம்பரியமான ஊருக்கள் திட்டமிட்டு உருவாக்கணும். இத்தனை உலமாக்கள், இவ்வளவு பெரிய மதரசாக்கள் இருக்கக்கூடிய நாம ஒரு முன்மாதிரியான ஊராக மாறணும். அப்படித்தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நம்புகிறோம், மாஷா அல்லாஹ். அதனால் 2வதாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக் கொள்வது, குழந்தைகளை கண்காணித்து வளருங்க, தானாக வளர விடாதீங்க. பேக்கை கூட செக் பண்ணுங்கள், பேக்கில் என்ன வச்சுருக்காங்கன்னு அடிக்கடி பாருங்கள், வாரத்துக்கு ஒரு தடவை பேக் எடுத்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம செய்யணும். 3வது மிக முக்கியமானது, 13வது வயதிலிருந்து 19வது வயது வரைக்கும் குழந்தைகள்கிட்ட நல்ல நண்பர்களாக இருங்க. கூட உட்காந்து சாப்பிடுங்க, தோள் மேலே கை போடுங்க. அம்மாக்கள் குழந்தைகளுக்கு முத்தம் கொடுங்க, குழந்தைகளை அடிக்கடி பாராட்டுங்க. சமீபத்தில் என் பெண் குழந்தை 8th படிக்கிறாங்க, 8வது படிக்கிறாங்க என்கிட்ட சொல்கிறாங்க, என் பெண் குழந்தை சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல மாதிரி என்னை வெரி குட்னு சொல்கிறதே இல்லை, வெரி குட்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, வெரி குட்னு சொல்லுங்கள் என்னைய. நீங்கள் வெரி குட்னு சொன்னால் ஐ மேக் ஃபீல் வெரி ஹாப்பிங்கிறா, நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், அன்றைக்கு முழுக்க நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பெண் குழந்தை சொல்கிறாங்க. நான் சொன்னேன், சாரி கேட்டேன், ரியலி சாரி, நான் மறந்துட்டேன், இனிமேல் நான் உன்னை சொல்கிறேன், என் கூட விளையாடுங்க. இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த ஏஜ் இருக்குல்ல, அந்த 12 வயசுக்குள்ள அந்த பாண்டிங் வந்துடணும். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும், ஒரு மகளுக்கும் மகனுக்கும், அதே மாதிரி தாய்க்கும் மகனுக்கும், அந்த குழந்தைகளோட ஒரு பாண்டிங். அந்த பாண்டிங்கை நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னா அந்த பாண்டிங் வெளியிருந்து கிடைக்கும் போது அப்படியே போயிடுவாங்க. வெளியிருந்து ஒரு பையன் சொல்கிறான், இல்லை ஒரு பொண்ணு சொல்லுது, உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்டியா, ஏன் உடம்பு ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு. ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி என்ன அவங்க கேர் பண்ணுறாங்க, அப்போ எங்கள் பெற்றோர்களை விட எனக்கு முக்கியம் அவங்க தான் அப்படிங்கிற எண்ணம் உருவாகுது உளவியல் ரீதியாக. இப்போ ஒரு தாய் என்ன செய்யணும், அடிக்கடி கேட்கணும். ஒரு தந்தை என்ன செய்யணும், அடிக்கடி கேட்கணும். வாட் யூ ஃபீல், என்ன பண்ணுற, எப்படி இருக்கிற, நல்லா படிக்கிறியா அப்படிங்கிற அடிக்கடி இந்த கேஷுவல் பேச்சு இருக்கணும். பக்கத்தில் உட்காருங்க, சாப்பாடு ஊட்டி விடுங்க, மடியில் படுக்க வைங்க, தோள் மேலே கை போடுங்க. பெண்கள் ஆண்களுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு நெத்தியில் முத்தம் கொடுங்க, ஆண்கள் பெண் குழந்தைகளுக்கு நெத்தியில் முத்தம் கொடுங்க, கையில் முத்தம் கொடுங்க. ஒரு இணைப்பு, ஒரு பாண்டிங், அதான் இன்னைக்கு வேணும். அது இல்லை இன்னைக்கு. அந்த இணைப்பு, அந்த பாசம், அந்த பந்தம் எல்லாம் உடையுது இன்னைக்கு. காசு பணம் அதிகமாயிருச்சு, அறிவு அதிகமாயிருச்சு, படிப்பு அதிகமாயிருச்சு. ஆனால் உண்மையான அன்பு, உண்மையான மன்னிப்பு, உண்மையான நேசம் குறைஞ்சு கொண்டே போகுது. இது மனித சமுதாயத்தையே அழிவு நோக்கி நகர்த்திடும்.
ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹ், ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹ் தன் குழந்தைகளை எப்படி வளர்த்தாங்க? ஒவ்வொரு நிலையிலும் அவங்களை ட்ரெஸ் போடுவாங்க. 7 வயசு 8 வயசு வரையும் பக்கத்தில் உட்காருவாங்க, தோல் மேலே உட்கார வைப்பாங்க, மடியில் உட்கார வைப்பாங்க. அடிக்கடி அவங்கள்ட்ட ரசூலை பற்றி பேசுகிறாங்க, அத்தாவை பற்றி பேசுகிறாங்க, எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. நம்ம ஏன் பேசுறதில்லை? பேசுறதுக்கு முயற்சி செய்யும். 13 வயதிலிருந்து 19 வயசு வரையும் நல்ல நண்பர்களாக இருக்கு. நல்ல நண்பர்களாக இருந்து அவங்களுக்கு எல்லா நிலையிலும் இணைப்பை ஏற்படுத்தி கொடுங்க. 4வது ஸ்டேஜ் 20 வயசுலேருந்து 25 26 நிக்காஹ் முடிக்கிற வரைக்கும் நல்ல ஆலோசகர்களாக இருங்க. நல்ல நல்ல ஆலோசனைகள் சொல்லுங்க. நான் உனக்கு துவா செய்கிறேன்னு சொல்லுங்க. எல்லா நிலையிலும் நீ கவலைப்படாதா அப்படின்னு சொல்லுங்க. எல்லா நிலையிலும் அவங்கள கேர் பண்ணுற மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுங்க. வயது ஆக ஆக குழந்தைகளுக்கு அதிகமாக துவா செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய காதுக்கு பக்கத்தில் உள்ள முடி நரைச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நரைச்ச முடி யாருக்கு இருக்குதோ, இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, அவங்களுடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில் வெட்கப்படுகிறான்னு சொல்கிறாங்க. தயவு செய்து அந்த காதுக்கு பக்கத்தில் உள்ள வயசு 40 45 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா துவாக்களை அதிகப்படுத்துங்க. எதிர்பார்ப்புகளை குறைச்சி கொள்ளுங்க. அந்த வயசுல எதிர்பார்க்காதீங்க. அந்த எதிர்பார்ப்பு அல்லாஹ்ட்ட மட்டும்தான் இருக்கணுங்கிற எண்ணத்துக்குள்ள வாங்க. அதுல போய் நான் அப்படி ஆயிரணும், இப்படி ஆயிரணும், என் மகன் இப்படி பார்க்கணும், என் மருமகள் இப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து வெளியாகி அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமா வாழட்டும். யா அல்லாஹ், எனக்கு உன் நெருக்கத்தை கொடு, உன் ஹபீபுடைய நெருக்கத்தை கொடு, உன் குர்ஆனுடைய நெருக்கத்தை கொடு அப்படிங்கிற ஒரு இணைப்பை நல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல யாரும் யாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. என்னதான் நீங்க மனைவிக்கு மாங்குன்னு உழைச்சாலும் அந்த மனைவி சில நேரங்களில் சொல்லுவாங்க, உன்னை கட்டி எந்த புண்ணியமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண்மணி எவ்வளவுதான் நீங்க தியாகம் செஞ்சு அர்ப்பணிச்சு கணவனை கவனிச்சாலும் ஒரு நிலையில சொல்லுவார், உன்னை கட்டி எந்த புண்ணியமும் இல்லைன்னு போயிடுவார். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் அன்பு, இதெல்லாம் இருக்கணும். ஆனால் நம்முடைய உண்மையான இணைப்பு, உண்மையான மனிதர்களை நம்மளால திருப்திப்படுத்த முடியாது. அல்லாஹ்வை மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியும். எப்போ நாம நம்முடைய கணவரை, நம்முடைய மனைவியை, நம்முடைய சகோதரரை, நம்முடைய குழந்தைகளை அல்லாஹ்வோடு இணைச்சிட்டீங்களோ, உங்களோட இணைக்காம எனக்கு நீ செய்யணும், நான் உன்னை அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் இன்னும் நம்மளோட இணைக்காம எப்போ நம்முடைய குடும்பத்தை அல்லாஹ்வோடு இணைக்கிறோமோ அந்த குடும்பம் உலகத்தின் சொர்க்கமாக இருப்பாங்க. எந்த குடும்பம் நம்ம கூட இணைக்கிறோம், எந்த ஒரு ஆணும் சொல்லக்கூடாது நான் கஷ்டப்பட்டு உனக்கு சம்பாதிச்சேன், கஷ்டப்பட்டு கொடுத்து சொல்லக்கூடாது. அல்லாஹ் எனக்கு கொடுத்தா நான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்லணும். மனைவியை எப்பவுமே அல்லாஹ்வோட இணைக்கணும், குழந்தைகளை அல்லாஹ்வோடு இணைக்கணும். எப்போ அப்போ அந்த இணைப்பு ஏற்படுதோ நமக்குள்ள பிரச்சனை வராது, ஈகோ வராது, பொறாமை வராது, கருத்து மோதல்கள் வராது, மன்னிக்காத தன்மை வராது, எல்லாம் விட்டு போயிடும். அன்பு ஏற்படும், பாசம். ஏன்னா ரப்புல் ஆலமீனோட நம்ம இணைக்கிறோம் நம்முடைய மனைவியை, குழந்தைய, நண்பர்களை எல்லாத்தையும். எப்போ நம்ம பேசினாலும் ஒரு மனைவிட்ட கணவர் பேசுகிறார், நிறைய மக்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணதெல்லாம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணும். தொழுதீங்களா, உங்களுக்காக நான் இன்னைக்கு துவா செஞ்சேன், இன்னைக்கு புள்ள அழகா குர்ஆன் ஓதுனா, அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிங்க. உங்கள் மீது ஒரு கண்ணியம் ஏற்படும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எங்கள் அத்தா எங்கள் அம்மா மேலே அவ்வளோ கண்ணியமாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா எங்கள் அம்மாவுடைய தொழுகை இபாதத் அப்படி இருக்கும். எங்கள் அத்தாவே ஆச்சரியப்படுவார். உங்கள் அம்மாட்ட நிறைய குறைகள் இருக்கும், கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க எங்கள் அம்மா. ஆனால் உங்கள் அம்மாவை நேசிக்கிறதுக்கு காரணமே முழுக்க அவருடைய தொழுகை தான் சொல்லுவாங்க. எந்த வீட்டில் பெண்கள் தொழுகையாளியாக அல்லாஹோடு தொடர்புடைய பெண்களாக மாறுறாங்களோ அந்த வீட்டுடைய ஆண்கள் அந்த பெண்களை மதிக்கக்கூடியவங்க மாறுவாங்க. எந்த வீட்டில் ஆண்கள் அல்லாஹுடைய தொடர்புடைய ஆண்களாக நாங்கள் மாறுறோமோ அந்த வீட்டில் அந்த பெண்கள் அந்த ஆண்களுக்கு கட்டுப்படக்கூடியவங்களாக மாறுவாங்க. இது முதல்ல நம்ம எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையில் 3வது மிக முக்கியமான விஷயம் குழந்தைகளை சரிவர வளர்க்கணும். 4வது அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், தாய் தந்தையின் மீது ரொம்ப கவனம் செலுத்தது. குறிப்பாக தந்தை மீது ரொம்ப பெரிய இணைப்பாக இருப்பாங்க, அத்தா மீது ரொம்ப நேசிப்பாங்க, அத்தாவுக்காக நிறைய துவா செய்வாங்க, அத்தா மீது ஒரு அன்பு அதிகம். பெற்றோர்களை ரொம்ப ஆழமாக நேசிக்க ஆரம்பிங்க. அல்லாஹ் நம்மளை கபூல் செய்யணும். இது 2வது. 3வது ஒரு சஹாபி பெண்மணி இருக்கிறாங்க, அவங்க ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க நபியினுடைய பாசத்துக்குரிய மனைவி, இளம் மனைவி, பாசத்துக்குரிய மனைவி. அவங்கள்ட்ட இருந்த 4 முக்கியமான குணம், அவங்க ஒரு பக்குவம் அடைந்த பெண்மணி. சிறு வயதாக இருந்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை, பக்குவம் அதிகமாக இருக்கும். ரொம்ப நிதானமாக அவங்க வாழ்க்கையை கடைபிடிச்சாங்க எல்லா நிலையிலையுமே. 2வது மிக முக்கியமானது ஒரு அறிவு சார்ந்த பெண்மணி. அவங்க
மிகப்பெரிய அறிவாளிகளாக இருந்தாங்க. அநேக ஹதீஸுகள் அறிவிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போதே ஒரு 13 ஹாஃபிஸ்கள் இருந்தாங்க. அதில் 2 பெண்கள் ஹாஃபிதாக்களாக இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அறிவு சார்ந்த ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. இரண்டாவது, சமூக கட்டமைப்பை உருவாக்கணும், சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கணும், சமூகம் ஒன்றிணைந்து செயல்படணுங்கிற ஒரு மிகப்பெரிய சமூக சிந்தனை உடைய பெண்மணியாக இருந்தாங்க. நாலாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், அவங்க எல்லா நிலையிலும் தனிமையில் அல்லாஹ்ட்ட பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க. தனிமையில் அல்லாஹோடு தொடர்பை அதிகப்படுத்தக்கூடியவங்களா, தக்குவாவுடையவங்களாக இருந்தாங்க. இது நாலாவது ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹுடைய பண்புகள். நாலாவது ஒரு பெண்மணி, முதல்ல ஹதிஜா அம்மையாரை பார்த்தோம், ரெண்டாவது ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்தோம், மூணாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தோம், நாலாவது உம்மு ஃபஸல் ரலியல்லாஹு அன்ஹா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க. இவங்க மதினாவுடைய ஒரு அன்சாரி சஹாபி பெண்மணி. இவங்க மிகப்பெரிய ஒரு பல சேஞ்சஸை நபியினுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தவங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இமாம்கள் எழுதுகிறாங்க, ஒரு தடவை ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. ஜும்மா அன்னைக்கு மக்களுக்கு பேசுகிறாங்க. ஜும்மா முடிஞ்ச பிறகு அந்த பெண்மணி யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள், என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. உம்மு ஃபஸல் ரலியல்லாஹு என்கிட்ட ஒரு தச்சன் இருக்கிறான், அழகழகாக அவன் மர வேலைப்பாடுகள் செய்வான், நான் உங்களுக்கு அழகான மெம்பர் அமைச்சு கொடுக்கட்டுமா? நீங்கள் நின்று பேசுகிறது எனக்கு சரியாக தெரியலை, நீங்கள் மெம்பரில் உட்காந்து நீங்கள் பேசணும், அந்த மெம்பரை நான் அமைச்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இது முதல் நிலை. நபிக்கு செய்த மிக முக்கியம். நபி எப்படி பெண்களுடைய கருத்துக்களை உள்வாங்குறாங்க பாருங்கள். ரெண்டாவது சொல்கிறாங்க, உம்மு ஃபஸல் ரலியல்லாஹு அவங்க நேராக நபிகிட்ட வர்றாங்க. யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள். அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மக்காவிலிருந்து முஹாஜிர்கள் வந்துட்டாங்க, மதீனாவில் அன்சாரிகள் இருக்கிறாங்க, ஆனால் இவங்க 2 பேர்த்தையும் வச்சு ஒரு இணைப்பை, ஒரு ஒரு சகோதரத்துவத்தை இன்னும் நீங்கள் ஏற்படுத்தாமல் இருக்கீங்களே, தயவு செய்து 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி அந்த ஒரு தன்மை ஏற்பட்டுச்சு, அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பு பாலத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு வரலாறுகள் சொல்லுது. மூணாவதாக உம்மு ஃபஸல் ரலியல்லாஹுடைய ஒரு வார்த்தை, எந்த அளவுக்கு பெண்களுடைய வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் மறுக்கிறது இல்லை, நல்ல விஷயங்களை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மூன்றாவதாக சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மைத்துனி, என்னுடைய சகோதரியினுடைய மகள் ஷாம்ல இருந்து வர்றாங்க, அவங்க மருத்துவம் படிச்சிருக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பெண்மணி மருத்துவம் செய்வதற்கு ஒரு இடம் அமைச்சு கொடுங்க, அந்த இடம் பள்ளிவாசல் பக்கத்திலே இருக்கட்டும்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை கூப்பிட்டு அதே மாதிரி மருத்துவம் செய்வதற்கு ஒரு மருத்துவமனையை மஸ்ஜித் நபவியினுடைய ஒரு பகுதியில் அமைச்சு கொடுத்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நல்ல நல்ல சிந்தனைகளை, நல்ல நல்ல கருத்துக்களை பெண்கள் சிந்திக்கும் போது அல்லாஹ் அவங்களை கொண்டு ஹிதாயத்தினுடைய வாசலை திறக்கிறான், சமுதாயத்தினுடைய மாற்றத்துக்கு அவங்கள காரணமாக மாற்றுறான், எல்லா நிலையிலும் சமூக எழுச்சியை ஏற்படுத்துகிறான். அப்படிப்பட்ட அந்த 4 மிக முக்கியமான பெண்களுடைய வரலாறுகளை நம்ம புரிஞ்சு அதை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் செய்ய முயற்சிக்கணும். இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். ஆக்சுவலாக இப்போ இதெல்லாம் நம்ம செய்யணும்னா எங்களுக்கு 4 விதமான குவாலிஃபிகேஷன் வேணும். இந்த 4 குவாலிஃபிகேஷனை நீங்கள் வளர்த்து கொண்டா மட்டும்தான் உங்களால் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒன்று, மக்களிடத்தில் அன்பாக பேசுங்க. அன்பை கொண்டு தான் ஒரு எழுச்சியை ஏற்படுத்த முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டோ, வெறுப்பதை கொண்டோ, குறைகள் பேசுவதை கொண்டோ, குற்றங்கள் கண்டுபிடிப்பதை கொண்டோ எந்த நிலையிலும் சமூக மாற்றம் ஏற்படாது, சந்தோஷம் ஏற்படவே ஏற்படாது. அல்லாஹ் நம்மை அன்பு செலுத்துவதை போல மனிதர்களை அன்பு செலுத்தக்கூடியவங்களாக மாறணும். இரண்டாவது, மக்களை ஏற்றுக்கொள்ளணும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி கணவர் இருக்க மாட்டார், நம்ம நினைக்கிற மாதிரி மனைவி இருக்க மாட்டாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி பெத்தெடுத்த பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு வேலைக்கு வரக்கூடிய எம்ப்ளாயிஸ் இருக்க மாட்டாங்க, யாரும் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு சுதந்திரம், அவங்கவுங்களுக்குன்னு ஆசைகள், அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும், அந்த வாழ்க்கையை தான் வாழுவாங்க. ஆனால் நமக்கு கிடச்சிருச்சு, நமக்கு ஒரு கணவன் கிடச்சிட்டாரு, நமக்கு ஒரு மனைவி கிடச்சிட்டாங்க, நமக்கு ஒரு மாமனார் கிடச்சிட்டாங்க, நமக்கு ஒரு மாமியார் கிடச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புகளை உருவாக்கி கொள்ளுங்க. எப்போ நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ வாழ்க்கையில் அழுத்தம் இருக்காது, நோய் வராது, பகைமை வராது, பொறாமைகள் ஏற்படாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எனக்கு கிடைத்தது மிகச்சிறந்தது, நான் அதை வைத்து நிம்மதியாக வாழ விரும்புகிறேன், யா அல்லாஹ் எனக்கு நசீபை கொடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட சரணடைந்து அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. இல்லைன்னா எனக்கு இது கிடச்சிருச்சு, அவங்களுக்கு அது கிடச்சிருச்சு, அவங்களுக்கு அது கிடச்சிருச்சு, எனக்கு இப்படி கிடைக்கலையே நினச்சி நினச்சி நொந்து நொந்து நூலாகி இருக்கிற வாழ்க்கையை நரகமாக மாற்றிக்கூடக்கூடாது. அக்செப்ட் யுவர் லைஃப், அக்செப்ட் யுவர் ஃபேமிலி, அக்செப்ட் யுவர் சொசைட்டி, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளு. மூணாவது, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. யாரையும் தண்டிக்க ஆசைப்படாதீங்க,
எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க. உலகத்தில் எல்லாரும் நல்லவங்க தான். உலகத்தில் உண்மையிலேயே நல்லவங்க தான் ஜாஸ்தி. நல்லவங்க அதிகமாக இருக்கிறதுனால தான் உலகம் இன்னும் இயங்குது. ஒருவேளை தீமை மிகச்சிருந்துச்சா இல்லை ஃபஸ்தத்தா உலகம் அழிவை நோக்கி போயிருக்கும். இல்லை, எல்லா மக்களும் நல்லவங்க தான். எல்லாம் நல்லவங்க தான். எல்லாத்தின் மீது மன்னிக்க பழகுங்க. யாரையும் தண்டிக்க ஆசைப்படாதே. தவறு செய்வது மனிதனுடைய இயற்கை. அத்தா இன்னைக்கு மகனை மன்னிக்கிறது இல்லை, மனைவி கணவரை மன்னிக்கிறது இல்லை, கணவன் மனைவியை மன்னிக்கிறது. என்ன வாழ்க்கை இது? என்ன வாழ்க்கை? ஒரு ஹாஜியார் என்கிட்ட வந்தார் சமீபத்தில். சொன்னார், மௌலானா நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், துவா செய்யுங்கன்னு சொன்னார் என்கிட்ட. நல்லா போயிட்டு வாங்க ஹாஜியார்னு சொன்னேன். இப்போ நான் கேட்டேன், யார்ட்டையும் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டீங்களான்னு கேட்டேன். எல்லாத்துட்டையும் சொல்லிட்டேன் மௌலானா அப்படின்னு சொன்னார். நான் திரும்ப கேட்டேன், நல்லா யோசிச்சு பாருங்க ஹாஜியார், சொல்லிட்டீங்களா? அவன் மௌலானா சொல்லிட்டேன். ஒரே ஒரு நபர்கிட்ட சொல்லலைன்னு சொன்னார். யார்கிட்ட ஹாஜியார்? என் தங்கச்சிட்ட. 16 வருஷம் சண்டை, நாங்கள் 2 பேரும் பேச மாட்டோம். 16 வருஷம் சண்டை, நாங்கள் 2 பேரும் பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், தயவு செய்து ஹாஜியார், சொந்தங்களில் இரத்த சொந்தத்தில் பெண் இரத்த சொந்தம் மிக முக்கியமானது, தயவு செய்து பாருங்கன்னு சொன்னேன். அவர் இல்லை பார்த்தா சண்டை வந்துடும், பெரிய சண்டை வந்துடும், 16 வருஷம் பேச மாட்டோம். நான் சொன்னேன், தயவு செய்து பாருங்கன்னு சொன்னேன். அடுத்த நாள் வந்தார், லொஹூருக்கு வந்தார். வந்து என்னை கட்டி பிடிச்சி சின்ன பிள்ளை மாதிரி அழுதார். அவருக்கு வயசு 60 வயசு அழுகிறார், தேம்பி அழுகிறார். வந்து நான் கேட்டேன், ஏன் ஹாஜியார் அழுகிறீங்க? மோனா நீங்கள் சொன்ன மாதிரி என் தங்கச்சி வீட்டுக்கு போனேன், என் தங்கச்சி வீட்டு கதவை தட்டினேன், என் தங்கச்சி வெளியே என்னை பார்த்தோன்னே என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஓன்னு அழுதான் என் தங்கச்சி. அழுதுட்டு என் தங்கச்சி சொன்னாங்க, அண்ணே நீங்கள் என்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகிறீங்கன்னு கேள்விப்பட்டனோ அன்னையில தஹஜ்ஜத்துலேருந்து துவா செய்கிற, யா அல்லாஹ் எங்கள் அண்ணனை வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்லி அல்லாஹ் என் துவாவை கபூல் செஞ்சுக்கிட்டான். அல்லாஹ் என் துவாவை கபூல் செஞ்சுக்கிட்டான்னு சொல்லி என் தங்கச்சி சொல்லி நாங்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து இப்போ நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், இப்படியே நான் மௌத்தா போனாலும் பரவாயில்லன்னு சொன்னார். வாழ்க்கையில் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. எல்லாரும் நல்லவங்க தான். அந்தந்த சூழ்நிலைகள்னால மனிதன் தவறின் பக்கம் ஈர்க்கப்படுறான். அவங்கள மன்னிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்மை மன்னிப்பதை போல மக்களை மன்னிக்க பழகுங்க. 4வது, சமூக பொறுப்புள்ளவர்களாக, சமூக சிந்தனை உள்ளவர்களாக, சமூகத்தை பற்றி, ஏழைகளை பற்றி, இல்லாதவங்களை பற்றி, கஷ்டப்படக்கூடியவங்களை பற்றி, சமூகத்தை பற்றி, நாட்டை பற்றி யோசிக்கக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறணும். இந்த நாடு நம்முடையது, இந்த நாட்டு மக்கள் நம்முடைய மக்கள், இந்த மண் நம்முடையது. இந்த நாட்டுக்காக நம்முடைய முன்னோர்கள் பல தியாகங்கள் செய்து அர்ப்பணித்து இந்த நாட்டை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த நாட்டை மேம்படுத்தி வலுப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அல்லாஹ் நம்முடைய அனைத்து துவாக்களையும் சிந்தனைகளையும் நம்முடைய எல்லா விதமான திட்டங்களையும் இலக்குகளையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி கொடுப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.